Hey friends, இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான கஞ்சி மாவு எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத தான் நான் வந்து காட்ட போறேன். இது வந்து வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸை வச்சு எப்படி பண்றது அப்படின்னு. அதே போல இந்த ரெசிபி வீடியோ வந்துட்டு ஒரு கேஷுவல் vlog மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் இது வந்து என்னோட மதர் இன் லாவோட சேர்ந்து செய்ய போறேன். இன்னைக்கு தான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோட யூடியூப் சேனல்ல வராங்க. ஸோ நான் ரெசிபி பண்ணும்போது இதுக்கு வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த கஞ்சி மாவு பண்றதுக்கு வேற என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறதையும் சொல்றேன். ஸோ வாங்க இன்னைக்கு ரெசிபிக்கு போகலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்துட்டு நான் எல்லாமே ஈக்குவல் மெஷர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 200 grams 200 கிராம் கம்பு, இது வந்துட்டு 200 கிராம் கோதுமை, அண்ட் இது வந்து 200 கிராம் ப்ரௌன் ரைஸ். ஆக்சுவலி இதுக்கு வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம், ஆனால் அகெயின் வீட்டில் இது இருந்ததுங்கிறதால நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் 200 கிராம் கருப்பு உளுந்து, அப்புறம் 200 கிராம் பொட்டுக்கடலை. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோட மதர் இன் லா. ஹலோ. ஃபஸ்ட்டு கோதுமை வந்துட்டு வறுக்க போகிறோம். வறுபட்டுடுச்சு அப்படின்னா அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு கோதுமை வறுபட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்கான பதம். பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெடிக்கிற சத்தம் வந்து கேட்குது. இது போருமா இல்லை இன்னும் எடுத்துடலாம் இல்லையா? ஓகே. ஸோ தனித்தனியாக தான் வறுக்கணும் இல்லையா ஒரு சாமானும்? ஏன்னா ஒன்னொன்னும் ஒரு இதில் இருக்கிறது, எல்லாம் ஒரே மாதிரி வறுபடுது. ஓகே. இது நல்லா வெடிக்க ஸோ இது நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் இதை வந்துட்டு அந்த ஸ்மால் பவுல்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன வறுக்கிறது? அடுத்து நம்ம இது உளுந்து வறுத்துடலாமா? ஓகே. ஸோ இதை நான் எடுத்துட்டு நான் திரும்ப வந்து உங்களுக்கு போடுறேன். கருப்பு உளுந்து, பச்சை பயிருக்கு பதிலாக கருப்பு உளுந்து எடுத்துருக்கோம். ஸோ என்னோட பிளாகில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 minute வீடியோவே ஒன்று உண்டு. அதில் வந்துட்டு பார்லி பச்சை பயிறு யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி மாவு போட்டிருப்பேன். அதோட லிங்க்கையும் நான் ஆட் பண்ணுறேன். இன்றைக்கி வீட்டில் பச்சை பயிறு இல்லைங்கிறதால கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். ஸோ கருப்பு உளுந்தும் வந்து எவ்வளோ நேரம் வாசனை? ஓகே. ஸோ கருப்பு உளுந்து வறுபடும் போது உங்களுக்கு வந்து நல்லா வாசனை வரும். சாரி, என்னோட எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துட்டு ஆன் ஆகிட்டே இருக்கு. சாதாரணமாக இதுக்கு மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம என்ன ஈக்குவல் அமௌண்ட் எது எடுத்துட்டாலும் ஈக்குவலாக எடுத்துக்கணும். எந்த அது கோதுமை மெயின், அது என்ன அளவு எடுக்கிறோமோ அதே அளவு மற்ற திங்ஸும் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு ப்ரோட்டீன் இது அதிகமாக வேணும்னா பொட்டுக்கடலை வந்து கூடவே சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம் தாராளமாக. இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோன்னா பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த கஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? தாராளமாக கொடுக்கலாம். குழந்தைங்கன்னா எந்த ஏஜ்ல இருந்துன்னு இருக்கா இல்லைன்னா? சின்ன குழந்தைன்னா நம்ம வெறும் கேழ்வரகு மட்டும் கூழாக பண்ணி கொடுப்போம். இது வந்து கொஞ்சம் நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். சாதம்லாம் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து நல்ல ஒரு பாரிஜ் மாதிரி நல்ல கெட்டியாக கூழ் மாதிரி பண்ணி குடிக்கிற பதம்னா கஞ்சிங்கிறோம். ஆமாம். சாப்பிட்ற பதம்னா இந்த கூழ் மாதிரி. வெல்லம் போட்டு நெய் விட்டு உருட்டி சத்து மாவு உருண்டையாகவும் இது பண்ணிக்கலாம். இது ஓகே. உளுந்தும் வறுபட்டுருச்சு. ஆக்சுவலி ஸ்மெல் நல்லாவே வருது.
ஸோ இப்போ உளுந்த எடுத்துட்டு அடுத்து நம்ம என்ன வறுக்க போகிறோம்? புழுங்கரிசி போட்டு அடுத்து வந்து ஆக்சுவலி புழுங்கல் அரிசி இல்லை, ஸோ அதான் ப்ரௌன் ரைஸ் போட்டுடலாம். ஸோ அடுத்து வந்து அரிசி. ஸோ அரிசி வந்து புழுங்கல் அரிசி வந்து பெட்டர், இது இந்த இதாக இருக்கும். ஓகே, அதுக்கு பதிலாக இப்போ நம்ம வந்து இந்த ப்ரௌன் ரைஸ் சேர்க்கலாம். ஓகே, இது வந்து அரிசி வந்து உங்களுக்கு பல்ஜ் ஆகும் இல்லையா? பொரியும். ஓகே, கொஞ்சம் கலர் மாதிரி பொரியும். அரிசி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பொரிஞ்சிடுச்சு. அரிசி வந்து வெடிக்காது உங்களுக்கு, பட் கொஞ்சம் பல்ஜாகி நிறம் மாதிரி பல்ஜ் ஆகும். ஸோ ஆஃப் பண்ணிட்டோம் நாங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு வறுக்கிறதுக்கு வந்துட்டு 3 to 5 minutes தான், அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு ஆகாது. ஸோ நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்து கம்பு வந்து வறுக்க போகிறோம். கம்பு பார்த்தீங்கன்னா லைட்டாக நிறம் மாதிரி பாப் ஆகும், அதுதான் அது வறுபட்டுருச்சு அப்படிங்கிறதுக்கான பதம். நீங்கள் இதுக்கு பதிலாக கேழ்வரகு ராகியும் யூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு பதிலாக இதில் நாங்கள் வந்து கம்பு சேர்த்துருக்கோம், ஏன்னா என்கிட்ட ராகி இல்லை, அதனால தான். ஸோ அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கையில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். பச்சை பயிறு இல்லை, ஸோ அதனால தான் கருப்பு உளுந்து எடுத்தது. அதே மாதிரி ராகி இல்லை, அதனால் வந்து கம்பு எடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம நட்ஸ் எதுவும் சேர்க்கலாம் இல்லையா? அதுவும் வந்து வறுக்கணுமா ஃபுல்லாக? பாதாம்லாம் வறுக்க வேண்டாம். வேர்க்கடலை போட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு மேலே ஒரு மாதிரி எண்ணெய் வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் வேர்க்கடலை போடுறோன்ற பட்சத்தில் சீக்கிரமாக மாவை தீட்டுடணும். கொஞ்ச நாள் அதிகமாக வச்சுக்கிறோன்னா வேர்க்கடலை தேவையில்லை. பொட்டுக்கடலைலாம் வந்து நிறையவே சேர்த்துக்கலாம். இந்த குவான்டிட்டியை விட கூட வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை. அந்த மாதிரி நட்ஸு பாதாம் போடலாம், அதெல்லாம் வறுக்க போகிறது இல்லை, பாதாம் போடலாம். அப்புறம் வாசனைக்கு வேணும்னா ஏலக்காய் போடலாம். ஓகே, நான் இன்னைக்கு வந்துட்டு பாதாம் வந்து சேர்க்கலை. ஏன்னா நான் வந்துட்டு இந்த கஞ்சி மாவை வந்துட்டு என்னோட வண்டர் மில் அதில் வந்து பொடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து நட்ஸ் வந்துட்டு கூடாது, அதனால் பாதாம் சேர்க்கலை. ஸோ நீங்கள் இது மிஷினில் கொடுத்து திரிக்க போகிறீங்க அப்படின்னா தாராளமாக பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கம்பு வந்து ஸோ ரொம்ப வெடிக்கணுன்ட்டு இல்லை, இல்லைன்னா நம்ம அப்படியே விட்டோம்னா தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை நம்ம வறுக்க வேண்டாம் இல்லையா? சும்மா இந்த இதில் போட்டு வச்சாலே போதும். இந்த சூடாக இருக்கிற இந்த பானலியில் போட்டு வச்சாலே போதும். பானலியா அந்த பேன் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ அதில் போட்டு வச்சா. ஸோ பொட்டுக்கடலை இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் எதுவும் ஆன் பண்ணல. பொட்டுக்கடலை இது நட்ஸ் நமக்கு வேணும்னா முந்திரி பாதாம் எதுவும் சேர்த்துக்கலாம், எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுடைய விருப்பமும் சௌரியமும் பொறுத்து தான். ஸோ அதுவும் ஆனால் இந்த மாதிரி சூடான பால்னியில் போட்டுட்டா போகிறோம், வறுக்க வேண்டாம் இல்லையா? ஓகே, அது இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா போதும். இந்த சூடாகும்போது அதுவும் இதெல்லாம் சூடாக்குறதுனால அதுவும் ஓரளவு சூடாயிடும். ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா ஆறிட்டு நம்ம பொடி பண்ண. ஓகே, ஸோ இது ஆறினதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுறதை காட்டுறேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்தது எல்லாமே வந்து ஆறிடுச்சு. ஸோ இது என்னோட வண்டர் மில், இதில் தான் நான் போட்டு அரைக்க போகிறேன். இதோட ரிவ்யூ வந்துட்டு என்னோட பிளாக்ல ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம். நான் அந்த லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ண போகிறேன் நான். இது இப்போ ஃபுல் வறுக்கட்டு முடிச்சிருச்சு. இப்போ பார்க்கலாம் எப்படி ஆயிருக்குன்ட்டு. எப்படி ஸோ இது இப்போ ஜஸ்ட்டு கலக்கி விட்டுட்ருக்கோம்.
இது போடுமா இல்லை இன்னொரு தடவை போடலாமா? ஒரு வாட்டி வேணா போட்டால் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஓகே, இதுவே நல்லா இதாக இருக்குது. ஒரு வாட்டி போட்டோன்னா இனிமேல் நைஸாகிடும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை திரும்ப ஒரு பவுலில் எடுத்துட்டு திரும்ப இதை ஒரு தடவை போட போகிறேன் நான். ஸோ இது வந்து அரைச்ச மாவு. இதை திரும்ப வந்துட்டு ஒரு தடவை இந்த ஒண்டர் மில்ல ஓட்ட போகிறேன் நான். ஸோ இதோட செட்டிங் வந்துட்டு 3 செட்டிங் இருக்குது, பிரெட், பேஸ்ட்ரி அண்ட் கோர்ஸ்னு. ஸோ நான் பிரெட்ன்ற செட்டிங்கில் வச்சு தான் இதை அரைச்சிருக்கேன் நான். இப்போ திரும்ப அதே செட்டிங் போட்டு தான் இன்னொரு தடவை அரைக்க போகிறேன். ஸோ இது 2வது தடவையும் போட்டு எடுத்துட்டேன் நான். ஸோ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சூடாக இருக்குது. ஆமாம், நல்லா ஆறினப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தா கஞ்சி மாவு செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நல்லா நைஸாக வந்துருக்கு. நல்லா நைஸாக வந்துருக்கு. ஓகே, நல்லா நைஸாக வந்துருக்கு. ஸோ இது இன்னைக்கு நைட்டு பூரா இப்படியே வச்சிடலாம்? இல்லை, நல்லா ஆறினப்புறம் நைட்டு போகிறான்ட்டு நல்லா ஆறி ஆகிடுத்துன்னா எடுத்து உள்ள வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு காட்டுறேன். எகைன் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வ்ளாக் டைப்பில் இருக்கிற ரெசிபி இது பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போடுறேன் நான். பால் சக்கரை போட்டும் குடிக்கலாம், இல்லை உப்பும் மோர் போட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு எது விருப்பமோ அந்த டேஸ்ட்ல. இல்லை சொன்ன மாதிரி இல்லை, அந்த உருண்டைமையும் பண்ணலாம். உருண்டை, சத்துமாவு உருண்டை மாதிரி வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு உருண்டையாக பிடிச்சோன்னா சாப்பிடவும் சாப்பிடலாம். இது வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக டக்குன்னு டிசைட் பண்ணி பண்ணதுங்க. ஒரு ஈவினிங் சரி சத்து மாவு கஞ்சி தீந்துடுச்சு, நம்ம இருக்கிறத வச்சு என்ன பண்ணலான்ட்டு யோசிக்கும் போது ஓகே இதையே வீடியோவா எடுத்தா என்ன அப்படின்னு தோணி பண்ணினது தான். ஸோ லைட்டிங் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த மாதிரி vlog ரெசிபிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் சொல்லுங்க. நான் இது மாதிரி நிறைய பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and share this recipe, and I'll see you all next time. Thank you.